நிறைய மனிதர்களையும் நிறைய புகழையும் சம்பாதித்த ஒருத்தர் இப்போ நம்மளோட பேச போறாரு. ஏஆர் முருகதாஸ் சார் அவர்களே ஒரு சில வார்த்தைகள் பேசுறாரு. வணக்கம். எல்லாரும் ரொம்ப பசியில் இருப்பீங்க. 5 minutes முடிச்சிடும். எனக்கு கூட பசிக்குது. வந்திருக்கின்ற பத்திரிகை நண்பர்கள், தொலைக்காட்சி நண்பர்கள், யூடியூபர்ஸ் எல்லாருக்குமே வணக்கம். ரொம்ப நன்றி. எனக்கு சென்னையில் ஒரு 60-70 பேர் தான் தெரியும். அதுக்கு என்னோட ரொம்ப க்ளோஸ்டு பர்சன் என்னோட அசிஸ்டண்ட், அது தவிர கொஞ்சம் பேர் தான் எனக்கு தெரியும். ஸோ அவங்கள எல்லாத்தையுமே இங்கே நான் அழைச்சிருக்கேன். சில பேரை நான் வெளியூரில் இருக்கிறவங்கள அழைக்க முடியல, சில பேரால் வர முடியல. ஸோ உங்களுக்கு எல்லாருக்குமே என்னுடைய நன்றி. ஸோ இவ்வளோ நேரம் பொறுமையாக இருந்ததுக்கு, இந்த நிகழ்ச்சியை பார்த்ததுக்கு, இவ்வளோ நாள் என் மேலே எவ்வளோ ஒரு அன்பையும் ஒரு ஆசீர்வாதத்தையும் நீங்கள் வழங்கினீங்களோ அதே ஆசீர்வாதத்தை இங்கே இருக்கிற டீமுக்கும் நீங்கள் கொடுக்கணும்னு சொல்லி நான் வேண்டிக்கிறேன். ஏன்னா நிறைய கனவுகளோட இருக்கிற இளைஞர்கள் ஒரு மனுஷனுக்கு நல்ல கல்வி கொடுக்கறத விட, நல்ல சாப்பாடு கொடுக்கறத விட, அவன் கனவுக்கு நம்ம கூட நிற்கிறது அதோடைய சந்தோஷமே ஒரு தனி தான். ஸோ அதனால உங்களுடைய ஆசீர்வாதங்களை இவங்களுக்கும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் வேண்டிக்கிறேன். இந்த விழாவிற்கு வந்த சிவா, ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களால் இந்த நிகழ்ச்சி மேலும் ஒரு மெருகேற்றப்பட்டது. ஸோ ரொம்ப நன்றி. நான் ஃபர்ஸ்ட் சிவாவை கூப்பிடணும்னா நான் கூப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டேன் யூனிட் கிட்ட. ஏன்னா நான் கூப்பிட்டு வரமாட்டேன்னு சொல்லிட்டாருன்னா கொஞ்சம் ஹர்ட் ஆகிடுமே அப்படின்னு சொல்லிட்டு நான் கூப்பிடல அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் அவங்க கூப்பிட்ட பிறகுதான் அவர் ஒத்துக்கிட்டாருன்னு சொன்னதுக்கப்புறம் தான் நான் தேங்க்ஸ் சொல்றதுக்காக அவருக்கு மறுபடியும் ஃபோன் பண்ணேன். இப்போ நேர்லையும் சொல்றேன். சிவா, ரொம்ப நன்றி. உங்களால் இந்த ஒரு ஸ்பெஷலாக ஆச்சு இது. இந்த படம் நான் பண்றதுக்கு முக்கியமான காரணம் என்னுடைய இன்னொரு அசிஸ்டன்ட் பாலாஜி தான். இங்கதான் இருக்காரு ஒரு ஸ்டேஜ்ல. ஸோ பாலாஜி தான் இந்த படம் பண்றதுக்கு நான் இங்க கை தட்டுறவங்க எல்லாமே நம்ம குரூப். அதனாலதான் கொஞ்சம் என்னோட அசிஸ்டன்ஸ் இவங்களை இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ பாலாஜி பொன்குமாரோட கதையை கேட்டுட்டு என்ன படிக்க சொன்னாரு. அப்போ கோவிட் அந்த ஃபர்ஸ்ட் வேவ் டைம்ல. ஸோ இந்த ஸ்கிரிப்ட் ஒரு தடவை படிங்க சார் அப்படின்னு சொன்னப்ப நான் அப்போ படித்தேன். படித்ததுக்கு அப்புறம் தான் இந்த படத்தை நான் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு முடிவோட அடி எடுத்து வச்சோம். ஸோ பாலாஜி அன்னிலிருந்து இன்னும் வரைக்கும் இந்த படத்தை எப்படியாவது ஒரு பெரிய ஹிட் ஆக்கணும்னு சொல்லி ஒரு உதவி இயக்குனராகவும், ஒரு மேனேஜராகவும், ஒரு ப்ரொடியூசராகவும் இன்னைக்கு நேற்று டு இன்னைக்கு காலையில் 4 மணி வரைக்கும் தூங்காம சென்சாருக்கு போய் அதை அப்ளை பண்ணி 3 லாங்குவேஜில் படம் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ அவ்வளோ பெரிய உழைப்பை கொடுத்துருக்காரு. இது எதுக்காக நான் சொல்ல வரேன்னா, இப்படிதான் இருக்கும் ஒரு டீம் அப்படிங்கிறது. ஒரு அசிஸ்டன்ட் இன்னொருத்தர்கிட்ட சொல்லி அவரு அந்த கதையை நான் படம் பண்ண ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்திட்டாரு. அதனால பாலாஜிக்கு ரொம்ப தேங்க்ஸ். அதுக்கப்புறம் இந்த ப்ரொடியூசர் என்னோட சேர்ந்து பர்பிள் பில் இதுல ஃபிலிம்ல இருந்து பண்ணியிருக்கிற பிரகாஷ் பட் சாருக்கு தேங்க்ஸ். அவரும் சேர்ந்து தான் இதில் ஜாயின் வெஞ்சர் அந்த படம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு எல்லாத்துக்குமே என்னுடைய மிகப்பெரிய நன்றி. இந்த படத்துல கௌதம் கார்த்திக் சார் ரொம்ப சொல்லவே தேவை, நீங்க பார்த்துருப்பீங்க. அந்த ட்ரைலர் ஆகட்டும், அந்த பாடல் ஆகட்டும் ரொம்ப பிரமாதமா பண்ணியிருக்காரு. இவர் டோட்டலா நம்மள மாதிரி உங்களை மாதிரி சிட்டியில் வரணும், அதையும் தாண்டி ஒரு 200 கிலோமீட்டர்ஸ் அந்தாண்ட இருக்கிறேன். அவர் எப்படின்னா வீட்டில் கெட்டு போகாம இருக்கிறதுக்காக ஃப்ரிட்ஜில் வச்சு வளர்த்தவர் மாதிரி அவர் ஊட்டியில் வளர்ந்தவர். ஸோ அவருக்கு நம்ம ஊர் நேட்டிவிட்டி எதுவுமே கம்ப்ளீட்டா தெரியாது. ஸோ அவரை கூட்டிட்டு ஒரு கேரக்டருக்குள்ள ஒரு ஆவி புகுத்துற மாதிரி புகுத்தி ரொம்ப பிரமாதமா பண்ணியிருக்காரு. எல்லாத்தோட சூப்பர் அப்படியே கரெக்ட் டைமுக்கு நச்சுன்னு வருவாரு. கௌதம் சார், நீங்க இதை இன்னும் கீப் அப் பண்ணணும். ரொம்ப அற்புதமான உழைப்பு உங்களோடது. சிவா சார் சொன்ன மாதிரி எப்படி ரஜினி ஒரு ஆக்ஷன் பிலிம்னா ரஜினி சார் அவாய்ட் பண்ணவே முடியாது. எந்த ஹீரோ வச்சு பண்ணாலும் ஏதோ ஒரு டைலாக் டெலிவரியில் ரஜினி சார் அவர் அறியாம உள்ள வந்துருவாரு. அதே மாதிரி கார்த்திக் சாரை வச்சு நம்ம அவரை நினைக்காம ரொமான்ஸ் சீன் எதுவுமே நம்ம திங்கே பண்ண முடியாது. உதாரணத்துக்கு துப்பாக்கியில் இந்த செகண்ட் ஹாஃப்ல ஒரு சீன் வரும். அதில் துப்பாக்கியில் அந்த செகண்ட் ஹாஃப்ல ஒரு சீன் வரும். அதுல ஜெயராம் சார் உள்ள இருப்பாரு. அவங்க ஹீரோ ஹீரோயினும் தனியா பேசிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு சொல்லுவாங்க, காதல் அகர்வால் சொல்லுவாங்க, பாரு அவன் உனக்கு தேவையில்லாம உன் வாழ்க்கையும் என்னையும் டிஸ்டர்ப் பண்ணா, இப்போ உனக்கும் தேவையில்லாம மாமா வேலை பாக்குறான் அப்படின்னு விஜய் சார் ஒரு டைலாக் சொல்லுவாரு, பெரியவங்களை அப்படிலாம் பேசக்கூடாது, அவர் வயசுக்கு மரியாதை கொடுத்து கல்யாணம் பண்ணிக்கும் அப்படின்னு.
ஸோ இதை வந்து இது இந்த ட்ரெண்ட் எப்படி சொல்லலாம் அப்படின்னு போது எனக்கு டக்குன்னு வந்தது கார்த்திக் சார் தான் ஞாபகம் வந்தது. என்னது பெரியவங்களை அப்படிலாம் மரியாதை வந்து பேசக்கூடாது, அவர் வயசுக்கு மரியாதை கொடுத்து கல்யாணம் பண்ணிக்கோ. ஸோ இந்த இது என்ன வரையும் வந்தது. நான் இதை வந்து விஜய் சார் சொல்லலை, நீங்க படம் இப்போ போய் பார்த்தீங்கன்னா அந்த அந்த டயலாக் தெரியும். ஸோ நம்ம எந்த சில டைம்ல சில பர்ஃபார்மன்ஸ் இது எப்படி சொல்றதுன்னு யோசிக்கும் போது கார்த்திக் சார் சடனா வருவார், அதை வந்து தவிர்க்கவே முடியாது. ஆனா கௌதம் கார்த்திக் சார் உங்க வாய்ஸ் வந்து கார்த்திக் சார் மாதிரி இருக்கு, ஆனா கம்ப்ளீட்ல ஒரு புதுசா ஒண்ணு பண்ணிருக்கீங்க. அது உண்மையிலே பாராட்ட வேண்டிய விஷயம். உங்களுக்கு நல்ல எதிர்காலம் கண்டிப்பா இருக்கு. ரேவதி வந்து எப்படி நிறைய பேர் ட்ரை பண்ணும்போது இவங்க வந்து இவர் தேடிட்டு இருந்த ஒரு கேரக்டரோட மேட்ச் ஆச்சு. அவர் கதை சொல்லும் போது ஒரு எனக்குள்ள ஒரு உருவம் தோணுச்சு, அதை இவங்களை பார்க்கும்போது அதோட மேட்ச் ஆனதுனால நம்ம இது ஓகே பண்ணோம். ஸோ அதுக்கப்புறம் இவங்க ரொம்ப பிரமாதமா பண்ணாங்க. ஆனால் இவங்க வந்து அடிக்கடி வந்து சொல்லுவாங்க ஷூட்டிங் இவங்க டேட்டு எல்லாம் வாங்க ரொம்ப கஷ்டம், ஏன்னா படிச்சுட்டு இருக்காங்க, ஏதோ ஒரு கோர்ஸ் இதை படிச்சுட்டு இருக்காங்க. வந்துட்டு எனக்கு படிப்பு தான் முக்கியம், நான் காலேஜ் தான் போய் ஆகணும்னா நான் பொன்குமார்ட்ட சொன்னேன், டே அவங்க சினிமா பொங்கலை சாப்பிட்டுட்டாங்க, இந்த பொங்கல் விடாது, திருப்பி சினிமாவுக்கு தான் வந்து சேருவாங்க அப்படின்னு. ஸோ இப்போ வந்து அவங்களுக்கு ரொம்ப ஒரு ஆர்வம் வந்திருக்கு. ஸோ ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஒரு கிளாசிக்கல் டான்ஸர், ரொம்ப அதனால அந்த எக்ஸ்பிரஷன்லாம் ரொம்ப பிரமாதமாகவே பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு இதுக்கப்புறம் நிறைய படங்கள் வரும். அதனால நீங்க வந்து படிச்சிங்க, தப்பு கிடையாது. பட் இது நடிப்பும் கூடவே இருக்கட்டும். புகழுக்கு நான் வந்து ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லணும். புகழ் வந்து இந்த படத்தை வந்து ஆடியன்ஸுக்கு கொண்டு போறதுக்கு வந்து ஒரு தீயா இருப்பார். கொண்டு வந்து எல்லா ஒரு ப்ரொமோஷன்களையும் வந்து 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 பண்ணிட்டு இருப்பார். இன்னைக்கு வந்து ப்ரொமோஷனுங்கிறது பாருங்க, இவ்வளோ டிவி இவ்வளோ சேனல்ஸ் அவ்வளோ முக்கியமா இருக்கு. நீங்க சன் டிவிங்கிறது எவ்வளவு பெரிய ஒரு நிறுவனம் இருந்தாலும் நம்ம வந்து அந்த சன் டிவி பார்க்கும்போது அந்த ஸ்கிரீனுக்கு நடுவில் ஒரு சன் டிவி எம்பளம் இருக்கும். ஒரு 15 நிமிஷத்துக்கு முன்னாடி நடுவில் வந்து நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது சன் டிவின்னு வாங்க, நமக்கே தெரியும் சன் டிவி தானே. பட் இருந்தாலும் ஏன் அவங்க சொல்றாங்கன்னா நம்ம ஆடியன்ஸுக்கு திரும்ப 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 சில விஷயங்களை சொல்லும் போதுதான் அது வந்து இன்னைக்கு வந்து ஒரு படத்துக்கு விளம்பரங்கிறது அவ்வளோ ரொம்ப முக்கியமா இருக்கு. அதனால உங்க 3 பேருக்கிட்டையும் நான் சொல்றது வந்து அடுத்து வரும் நாட்கள், ஏன்னா இந்த படம் எதிர்பார்க்காத விதமா தமிழ் தெலுங்கு ஹிந்திலையும் போகணுன்ட்டு சத்துன்னு வேற மாதிரி நான் ஒரு கணக்கு போட்டிருந்தேன், இது வேற மாதிரி அதுவா ஒரு இழுத்துட்டு போகுது இந்த படம். அதனால வந்து தெலுங்கு ஹிந்தி இதுக்கெல்லாம் வந்து நீங்க ப்ரொமோஷன் வரணும் அப்படிங்கிறத இந்த மேடையில் நான் உங்ககிட்ட ஒரு கோரிக்கையாக வைக்கிறேன். ஏன்னா ஒரு நல்ல படம்ங்கிறது எப்பயாவது ஒரு தடவை தான் அமையும். அந்த படத்தை வந்து எல்லாருமே சேர்ந்து ஒரு ஊர் கூடி தேர் இருக்கிற மாதிரி எல்லாருமே சேர்ந்து அதை கொண்டு போய் ஆடியன்ஸ் கிட்ட சேர்க்கணும். அது வந்து நாங்க என்ன பேசினாலும் கேட்க மாட்டாங்க. ஒரு ஆர்டிஸ்ட் ஆல்ரெடி ஜனங்க ஸ்கிரீன்ல பார்த்த முகம் நீங்க வந்து சொல்லும்போது அதுக்கு வேல்யூ இருக்கும். அதனால இன்னையில இருந்து நமக்கு வந்து நாட்கள் நெருங்கிட்டு இருக்கு. ஸோ எல்லாத்தையுமே இது பண்ணணும். பொன்குமார் வந்து எல்லாருமே அப்படிதான். இப்போ நானும் இப்போ நம்மளும் வந்து பெரிய சினிமா ஃபேமிலி எல்லாமே கிடையாது. சினிமாவில் வந்து இப்போ நம்ம வந்து பொதுவாக ஒன்று சொல்லுவாங்க, நம்ம கடவுள்கிட்ட வேண்டுற எல்லாமே இன்னொரு மனுஷனால கொடுக்க முடியாது தான். இன்னொரு மனுஷனால கொடுக்க முடியாது தான் நம்ம கடவுள்கிட்ட வேண்டுவோம். அதை ஒரு மனுஷனே நம்ம நிறைவேற்றும் போது ஆட்டோமேட்டிக்காக கடவுளோட வேலையை நம்ம பண்றோம் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்கணும். அந்த மாதிரி வந்து எனக்கு 100 பேர் உதவி பண்ணியிருக்காங்க. இந்த வாழ்க்கைங்கிறது இந்த என்னோட முழு எழுத்துங்கிறது நான் ஒருத்தன் கிடையாது. ஏஆர் முருகதாஸ் ப்ரொடக்ஷன்ஸ்ன்றது நான் ஒருத்தன் கிடையாது. இங்க இந்த உலகத்துல ஒரு மனிதன் தனி மனிதன் செல்ஃப் மேட் அப்படிங்கிற ஒரு கான்செப்டே போய் இந்த உலகம் வந்து எல்லாருமே 100 பேர் நமக்கு உதவி பண்ணாதான் ஒரு ஸ்டேஜுக்கு வர முடியும். இன்னைக்கு நான் அந்த ஸ்டேஜில் இருக்கேன்னா அது 100 பேர் எனக்கு கொடுத்த கை, 100 பேர் எனக்கு வாழ்க்கைக்கு போட்ட பிச்சை, கடவுளோட ஆசீர்வாதம் இவ்வளவு இருக்கும்போது தான் அதை வர முடியுமே ஒழிய நம்ம சடனா வந்துட முடியாது. அந்த வகையில நானும் வந்து பொன்குமார் எப்படி என்கிட்ட ஒர்க் பண்ணாரு, நானும் என்னோட வாழ்க்கையை அப்படிதான் நான் ஆரம்பிச்சேன். நான் வந்து கேரியர் வாங்கிட்டு சாப்பாடு வாங்கிட்டு போகாத கடைகள் இல்லை. 10 பேருக்கு நான் சாப்பாடு போட்டிருக்கேன், பிளேட்டு கழுவிருக்கேன், கிளாஸ் கழுவிருக்கேன். ஒருத்தர் டீ காஃபி சக்கரை போட்ட டீ சக்கரை போடாத டீன்னு 2 கையில எடுத்துக்கிட்டு 10 பேருக்கு ஒன்னா காஃபி கொடுத்து அதை திருப்பி கழுவி அதுக்கப்புறம் அவங்க பேசுறத டைலாக் எழுதி அப்படிதான் வர முடியும். அதெல்லாம் நான் சந்தோஷமா தான் பண்ணேன், கஷ்டமா பண்ணேன்னு சொல்லவே இல்லை. அது அப்படி பண்ணாதான் நம்ம வந்து லைஃப்ல வர முடியும். அதனால நான் இது எதுக்காக சொல்ல வரேன்னா,
இதை கேட்டுட்டு நம்ம வந்து வெக்கப்படணும்னு கிடையாது. எவ்வளவு பெரிய ஆளுங்களை பார்த்து நம்ம அந்த மாதிரி வரணும்னு நினைக்கிறோம். இந்த மாதிரியும் வரலாம், அவ்வளவுதான். சினிமான்ற பெரிய விஷயம் எல்லாம் கிடையாது. நம்ம என்ன கேமராவை கண்டுபிடிக்க போறோம்? கேமராவை கண்டுபிடிக்கிறதா தான் பயப்படணும், ஐயோ என்னென்னமோ இருக்கு அப்படின்ட்டு. ஒரு படம் எடுக்க போறோம், அவ்வளவுதான். நம்ம வாழ்ந்த வாழ்க்கையை வந்து கோர்த்து ஒரு 60 சீனாக்கி ஒரு படம் எடுக்க போறோம், அவ்வளவுதான். அது எல்லாரையும் முடியும், ரொம்ப ரொம்ப ஈஸி, அவ்வளவுதான். அதுக்கு சரியான ஒரு கை கொடுத்து அதை ஒரு புஷ் பண்றோம், அவ்வளவுதான். நான் என்கிட்ட எவ்வளவு அசிஸ்டன்ட் இருக்காங்க. பொன்குமாரோட கதை தான். பொன்குமார் ஒரு நல்லவன்றதுக்காக நம்ம என்ன கை கொடுக்கலாம், சாப்பாடு பண்ணலாம், அவ்வளவுதான். வல்லவனுக்கு மட்டும்தான் நம்ம வாய்ப்பு கொடுக்க முடியும். இந்த இடத்துல வந்து நான் பொன்குமார் இருக்காருன்னா முழுக்க பொன்குமாரோட உழைப்பு தான் காரணம்ங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது. மற்றவங்க நீங்க எல்லாம் சேர்ற மாதிரி நானும் சேர்ந்து அவருக்கு ஒரு கை கொடுத்துருக்கோம், அவ்வளவுதான். பொன்குமார் வர 7ஆம் தேதியில இருந்து நீங்க அசிஸ்டன்ட் டைரக்டர் கிடையாது, டைரக்டரா மக்கள் முன்னாடி ஆக போறீங்க. இப்பவே இன்னில இருந்து ஒரு 10 நாள் ஒரு கூழங்கள்ல முழுங்கின மாதிரி ஒரு வீதியில தான் இருக்கணும். எத்தனை நாள் நாங்க இருந்திருப்போம். இது ஃபர்ஸ்ட் படத்தோட நிக்காது. ஒவ்வொரு படம் ரிலீஸ் அப்பவும் உள்ள வந்து ஒன்று அப்படியே ஒரு சிட்டுக்குருவி சிறகு அடிச்சுட்டே இருக்கும். பட் வந்து உங்க படம் கண்டிப்பா ஜெயிக்கும். ஏன் அப்படின்னா இந்த படம் 1947 வந்து இதுல என்னென்ன சூப்பரா இருக்கோ அதெல்லாம் பார்த்து அவரு பாராட்டுங்க. ஏதாவது தப்பு இருந்தா என்ன திட்டுங்க, என்கிட்ட கத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி. நான் ஏன் அப்படி சொல்றேன்னா நீங்க திட்டுறதுக்கு அவசியமே இருக்காதுங்கிற கான்பிடென்ட்ல தான் நான் சொல்றேன். படம் நான் பார்த்துட்டேன், ரொம்ப பிரமாதமா இருக்கு. நிறைய டெக்னீஷியன்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. டிஓபி அவரோட ஃப்ரெண்டு தான், ரொம்ப சூப்பரா பண்ணியிருக்காரு. எல்லாத்த விட எங்களுக்கு வந்து ஒரே ஒரு குறை, ஒரு பெயின் கொடுத்துட்டு போயிட்டாரு சந்தானம் சார். அதை என்னால வந்து ஏத்துக்கவே முடியல. தர்பார் டைம்ல ஒர்க் பண்ணோம், அப்புறம் சர்க்கார் ஒர்க் பண்ணோம். இந்த படம் வந்து எனக்காக கம்மி சம்பளத்துல பண்ணாரு. ஏன்னா பட்ஜெட் கம்மியில வந்து எங்களுக்கு நல்லா பண்ணணும் அப்படின்னு சொல்லி நாங்க கேட்டப்போ ஒரு ரொம்ப பிரமாதமா பண்ணாரு. ஒரு ஊர்ல வந்து ஒரு பொட்டை காட்டுல வந்து ஒரு கிராமத்தை போட்டாரு. என்கிட்ட ஸ்டில் அனுப்பிச்சாங்க. ஸ்டில் நான் பார்த்துட்டு என்னங்க செட் இது, எல்லா குடிசையும் ஒரே நாள்ல போட்ட மாதிரி இருக்கு. அப்படியா இருக்கும்? ஒரு குடிசை 2 வருஷத்துக்கு முன்னாடி போட்டிருப்பாங்க, ஒரு குடிசை 5 வருஷத்துக்கு முன்னாடி போட்டிருப்போம், 10 வருஷத்துக்கு முன்னாடி போட்டோம். ஏஜ் வேணுங்க, எல்லாம் ஒரே நாள்ல போய் போட்டிருக்கீங்களா அப்படின்னு நான் சொல்லிட்டு எனக்கு பயம் வந்து நான் செட்டுக்கு போனேன். இங்க இருந்து அந்த லொகேஷனுக்கு கார் எடுத்துட்டு போய் இறங்கினவொன்னு நான் நேர்ல பாக்குறேன். அந்த 24 ஹவர்ஸ்ல எல்லாத்தையும் மாத்திட்டாரு. எல்லாத்தையும் பார்த்தா ஒரு குடிசை இப்ப நீங்க பாத்தீங்க எப்படி இருப்பாருங்க. எல்லாத்தையும் ஏஜ் பண்ணாரு. எல்லாத்தையும் ஏஜ் பண்ணி அதுல அது வந்து ஒரு பஞ்சு நூற்பாலையான ஏரியா. அந்த ஏரியால எல்லா பஞ்சு பிசிறு எல்லாம் வச்சு ரொம்ப பிரமாதமா பண்ணாரு. என்கிட்ட சொன்னாரு, சார் எல்லா அவார்டுக்கும் இதை அனுப்புங்க சார். நான் சரி சார் அனுப்புறேன் அப்படின்னு சொன்னேன். பட் நம்ம அவார்டுக்கு அவருக்கும் தேங்க்ஸ். அவரோட ஃபேமிலி வந்திருக்காங்க. அந்த குழந்தைங்களுக்காவது அவர் இருந்திருக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் விழாநாயகன் நம்ம ஷான் பிரால்டன் வந்து ரொம்ப சூப்பரா பண்ணியிருக்காரு. விழாநாயகன் நான் சொல்லுவேன், எல்லா ஆடியோ ரிலீஸ்லயும் விழாநாயகன் தான்டா சொல்றீங்க, ஆனா நீங்க எங்களை பத்தியா பேசுறீங்க அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு மீட் பண்றதுக்கு ஒரு சந்தர்ப்பம் தானே. அது ஒரு 3 பாடல்கள் ரொம்ப பிரமாதமா பண்ணியிருக்காரு. பேக்ரவுண்ட் ஸ்கோர்ல கூட நிறைய உங்களை டார்ச்சர்லாம் பண்ணியிருக்கோம். பட் இருந்தாலுமே உங்களோட பெஸ்ட் கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ சார். இந்த படத்துக்கு ஒரு உயிர்னா அது உங்களால இருக்கு. இந்த 3 சாங்கும் ரொம்ப பிரமாதமா இன்னும் ஒரு சாங் ரிலீஸ் ஆக வேண்டியது இருக்கு. அது நீங்க நாளைக்கு கேட்கலாம். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். காஸ்டியூமர் வந்து ரொம்ப பிரமாதமா பண்ணியிருக்காரு. பெருமாள் அண்ணன் ரொம்ப பண்ணியிருக்காரு. ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு படம் இன்னைக்கு வந்து எப்படின்னா, அந்த படத்தை பிலீவ் பண்ணணும் அப்படின்னா அந்த செட்டு முக்கியம், காஸ்டியூம் முக்கியம், ஹேர் ட்ரெஸ் முக்கியம், மேக்கப் முக்கியம், இவ்வளவு பேர் முக்கியம் அப்படிங்கிறத ஒரு உயிரோட்டமா கொண்டு வந்திருக்காங்க. ஸோ காஸ்டியூம் பண்ணவங்க, இதுல வந்த சின்ன சின்ன கேரக்டர் நடிச்சிட்டு இருக்கிற அந்த வில்லேஜில் இருக்கிறவங்க எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க. அந்த ஏரியா எனக்கு தெரியும். ஒரே நாள்ல 7ஆம் தேதிக்கு அப்புறம் ஃபேமஸ் ஆக போறீங்க. இதே தியேட்டர்ல நீங்க அங்க உட்காந்து நம்ம எல்லாம் அதை பார்த்து நம்ம சந்தோஷப்பட போறோம். ஸோ அதனால
எல்லாத்துக்கும் நன்றி நன்றி நன்றி. நீங்க வந்து கடவுள்கிட்ட வேண்டும் போது ஒரே நிமிஷம் இந்த டீமுக்காக வேண்டிக்கங்க. இவங்களோட கனவுகள் எல்லாமே சக்சஸ் ஆகணும் வேண்டிக்கங்க. நானும் வேண்டிக்கிறேன். நன்றி. தேங்க்ஸ். ஆகஸ்ட் 16, 1947 இந்த படத்தோட இசை வெளியீட்டு விழாவுக்கு வந்து இவங்க எல்லாரையும் வாழ்த்துன நல்ல உள்ளவங்களுக்கும் இந்த படத்தை வந்து நிறையா மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க போகிற எங்கள் ப்ரெஸ் அண்ட் மீடியா பீப்புளுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. கண்டிப்பாக வந்து அவங்க பேசின மாதிரி அந்த கான்ஃபிடென்ஸ் டெஃபினட்டாக படத்தில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படிங்கிறத நம்ம எல்லாருமே நம்பலாம். அது நம்ம தமிழ் சினிமாவுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு படமாகவும் அமையும் அப்படிங்கிறத நம்பலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் த லவ் அண்ட் சப்போர்ட். Thank you. Have a great evening. And of course, good night. Thank you.